வணக்கம். தமிழ்நாடு ரெயின் வெதர் நியூஸ் 7/12/2024. இன்று வானிலை அறிக்கை. தற்போது வங்கக்கடலில் இந்தோனேசியா மற்றும் அதை ஒட்டியுள்ள தெற்கு அந்தமான் பகுதிகளில் புதிய காற்றழுத்த தாழ்நிலை உருவாகியுள்ளது. இந்த காற்றழுத்த தாழ்நிலையானது மேற்கு மற்றும் வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து இலங்கை மற்றும் தென் தமிழக கடற்கரை நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதன் காரணமாக வருகிற 10ஆம் தேதி முதல் தென் கடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் மழையின் அளவு படிப்படியாக அதிகரிக்கும். குறிப்பாக நாளை தென் கடலோர மாவட்டங்கள் ஒரு சில இடங்களில் இந்த சிஸ்டத்தின் மூலியமாக மேற்கு நோக்கி நகரும் என்பதால் இந்த சிஸ்டத்தின் வெளிச்சுற்று ஈரப்பதம் தென் கடலோர பகுதி விழும் என்பதால் நாளை பரவலாக மழைக்கு வாய்ப்பு இருக்கின்றது. அதேபோல் வடகடலோர மாவட்டத்தை பொறுத்தவரை டிசம்பர் 11 முதல் 13ஆம் தேதி வரை இடப்பட்ட பகுதிகளில் மிதமான மழை முதல் சற்று கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கின்றது. டெல்டா மற்றும் தென் கடலோர மாவட்டங்கள் மிகுந்த உஷாராக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். சில இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் ஓரிடங்கள் அதிக கனமழையும் பெய்ய வாய்ப்பு இருக்கின்றது. இந்த காலகட்டத்தில் டிசம்பர் 10ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 14ஆம் தேதி வரைக்கும் அதிகபட்ச மழை டெல்டா மற்றும் தென் கடலோர மாவட்டங்களில் பதிவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. உள் மாவட்டங்களிலும் பரவலாக மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்கின்றது. ஒரு சில இடங்கள் கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கின்றது. டிசம்பர் 12, 13, 14ஆம் தேதிகளில் மேற்கு தொடர்ச்சி தமிழகத்தை பொறுத்தவரை டிசம்பர் 14 மற்றும் 15ஆம் தேதி கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கின்றது. கேரளாவில் டிசம்பர் 16ஆம் தேதி கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கின்றது. ஓகே, இப்போ வானிலையை பார்ப்போம். ஸோ இந்த சிஸ்டம் பாருங்கள், இதில் தெரியுதா உங்களுக்கு? இது பாருங்கள், அந்த காற்று சுழலுது எப்பயும் சொல்லியிருக்கேன்ல, இது ஒரு தாழ்வு நிலையாக உருவாகிடுச்சு. இது சில மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா வடக்கு நோக்கி காமிக்குது. சில மாடல்ஸ் இலங்கை தென் தமிழகத்தை நோக்கி காமிக்குது. காரணம் என்னென்னா, நான் சொல்ல இந்த மேற்கிந்திய இடையூறுன்னு சொல்லிட்டு இந்த எப்போவுமே பொதுவாகவே இந்த குளிரலைன்னு சொல்லுவோம். அது வட இந்தியாவில் பொதுவாகவே அது இந்த டிசம்பர் மாதம் அதிகமாக வரும். ஒரு சைக்ளோனாக இருந்தாலும் சரி, ஒரு டிப்ரெஷனாக இருந்தாலும் அது எந்த இடத்துல இருக்கோ அதை நோக்கி இந்த பல்ஸ் எல்லாம் போகும். அந்த சைக்ளோனை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதுவே இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு சைக்ளோனாவோ ஒரு இதாக இருந்தால் அதை நோக்கி போகும். இதுவே ஒரு வெறும் தாழ்வு நிலையாக காற்றழுத்த தாழ்நிலையாக இருந்தால் க்ளவுட்ஸ் பறந்து விருந்து இருக்கும். இதுவே சைக்ளோன் ஆச்சு அப்படின்னா அது ஒரு பால் ஷேப்பில் இருக்கும். அதை நோக்கி போக ஆரம்பிச்சிடும். அது ஒரு இந்த இடத்துல இருந்துச்சு, அந்த மேற்கு இந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னா அது இப்படி போயிடும். அதனால தான் திசை மாறும்னு சொல்லுவாங்க புயல், இந்த மேற்குந்த இடையூறு காரணமாக, இது குளிரலைன்னு. ஆனால் இப்போதே பொறுத்த வரைக்கும் இதனுடைய தாக்கம் இருக்குது, இதனுடைய பாதிப்பு இருக்கும். இந்த காற்றழுத்த தாழ்நிலையை பொறுத்தவரைக்கும் இதோட பாதிப்பு இருக்கும், ஆனால் பெரிய லெவலில் இருக்காது. ஏன்னா இது இன்டென்ஸ் ஆக போகிறது கிடையாது. இந்த தாழ்வு நிலை இது ஃபர்தராக இன்டென்ஸ் ஆனால் தான் தாழ்வு மண்டலம் அந்த லெவலுக்கு போகும். இது சாதாரண காற்றழுத்த தாழ்நிலை தான் இருக்க போதாலும் இன்டென்ஸ் ஆகிறது வாய்ப்பு குறைவு தான். மிஞ்சி போனால் ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியில் நிலைமை அடையும். அதனால் இது வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலுமே கரெக்டாக அது ஃபர்தராக ஒரு நார்த் வெஸ்ட் ட்ராக் எடுத்தாலும் ஒரு நார்த்து ஸ்ரீலங்கா இறங்கி போனாலும் மறுபடியும் வெஸ்ட்டு நோக்கி உள்ளே இறங்கிடும். கொமிரான் கல்ஃப் மன்னார் வளைகுடா அருகே இறங்கிடும் கன்னியாகுமரி வழியாக. அதனால் எப்படி இருந்தாலுமே அது உள்ளே தான் வரணும் முயற்சிக்கும் அந்த கல்ஃப் மன்னார் வழியாக. ஏன்னா அந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறது அது ஒரு நகரக்கூடிய நிகழ்வு தான், ஒரே இடத்துல இருக்காது. அந்த இடத்துல கரெக்டாக இருக்கும்போது, உதாரணத்துக்கு இப்போ டெல்லி கிட்ட இந்த இடத்துல இருக்கும்போது அந்த சிஸ்டம் கொஞ்சம் மேலே போகுது, மறுநாள் அது போய் நகர்ந்து போயிடுச்சுன்னா அந்த சிஸ்டம் அதை நோக்கி போகும். திருப்பி ஃபுல்லாக போயிடுச்சுன்னா திருப்பி மேற்கு நோக்கி திரும்பிடும். ஏன்னா அதுக்கு இன்டென்ஸ் ஆகாது. ஏன்னா டிரைவின்ட்டு உங்களுக்கு உள்ளே வந்துடும். டிரைவின்ட்டு இருந்துச்சுன்னா சிஸ்டத்தை வெஸ்ட் நோக்கி தள்ளிடும், ஏன்னா வீக் ஆக்கிடும் அது இன்டென்ஸ் ஆனால் கூட. அதனால் பெரிய லெவலில் பாதிப்பு இருக்காது இந்த சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும், அந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸு. ஸோ ஏன்னா தாழ்நிலை தான் இருக்கும் போது. ஸோ நம்ம மழை தான் நான் சொன்ன மாதிரி டிசம்பர் 8ஆம் தேதி பரவலாக மழை தொடங்கும். 10லேருந்து 14 வரைக்கும் தென் கடலோர மாவட்டங்களும் டெல்டா மட்டும் மிகுந்த உஷாராக இருங்க. வடகடலோர மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மழை பரவலாக கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது டிசம்பர் 12, 13, 14ஆம் தேதி. சரிங்களா? மீனவர்களுக்கான வானிலை அறிக்கை பொறுத்த வரைக்கும் கன்னியாகுமரி கடல், வங்கக்கடல், தென்மேற்கு கடல் மற்றும் குமரிக்கடல், அதுக்கப்புறம் கேரளா கடல், இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காற்று அதிகமாக இருக்கனால இந்த டிசம்பர் 11ஆம் தேதி 14ஆம் வரைக்கும் மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஏன்னா கடல் காற்று அந்த இடத்துலேருந்து அதிகமாக இருக்கும். 60 முதல் 70 கிலோமீட்டரில் கடல் காற்று ஆழத்தில் இருக்கும். அதனால் நான் சொல்கிறேன். சரிங்களா? அடுத்து பாருங்கள், இந்த சேட்டலைட்டில் பாருங்கள், இந்த பிக்சர் வித்திருந்தால் தெரியும் உங்களுக்கு எவ்வளோ க்ளவுட்ஸ் இருக்குது பாருங்கள். சர்க்குலேஷன்லாம் ப்ராடாக இருக்குது. ஸோ பாருங்கள் எவ்வளோ க்ளவுட்ஸ் நீண்டு இருக்குன்னு அது ஃபார்ம் ஆனால அந்த க்ளவுட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு விதமான ட்ராக் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எல்லாமே மேலே போனாலும் உள்ளே தான் இறங்குது பாருங்கள். மன்னார் வளைகுடாவில் பார்த்தீங்களா? எல்லா இதுவும் போனாலும் பாருங்கள் உள்ளே தான் அந்த பல்ஸ் எல்லாம் இதுக்குள்ளே தான் இறங்குற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க, தெரியுதா? ஸோ மோஸ்ட்லி பாருங்கள் எல்லாமே பல்ஸ் உள்ளே தான் இறங்குது, தெரியுதா உங்களுக்கு எல்லாமே? ஸோ அந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸை பேஸ் பண்ணி மேலே கொண்டு போகிறாங்க, ஆனால் உள்ளே தான் இறங்குது பல்ஸ் எல்லாம். மன்னார் வளைகுடாவில் தான் இறங்குது பாருங்கள். ஸோ அதனால் மன்னார் வளைகுடாவில் தான் இறங்கும்ல, எந்த ஒரு மாற்றமும் இல்லை. மன்னார் வளைகுடா இருந்தாலே தமிழகம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல மழைக்கான வாய்ப்பு இருக்கே.
அங்கே இறங்குனாலே உங்களுக்கு தெரியும் சிஸ்டம். தமிழகம் முழுவதுமே நல்ல மழைக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்க்கலாம், பொறுத்திருந்து வரக்கூடிய நாட்கள் எப்படின்னு. நன்றி. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மாலை மற்றொரு நாட்கள் சந்திப்போம்.